Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான மெத்தட்ல ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி டோ ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம், பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ மட்டன் நீங்கள் கீமா கூட நீங்கள் எடுக்கலாம். பட் நான் இன்னைக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் சிக்கன்லேயும் நீங்கள் செய்யலாம். ஸோ பாருங்கள், மட்டனில் ஆல்ரெடி நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு மட்டன் உதிரியாக வந்துடுச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம ட்ரை மசாலாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன். நான் நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணல. எதனாலனா நான் நோம்புக்காக செய்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா மசாலா நீங்கள் கம்மி ஜாஸ்தி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன் குக் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா மட்டன் குக் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் நான் இன்பிட்வீன் லிட் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வெங்காயமோட க்ரன்ச்சி ஃப்ளேவர் வேணும். அதனால நான் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கோங்க. இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண டோ பார்த்துடலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். கரெக்டான ஷேப் வர்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. நீங்கள் அப்படியே கையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நைஃப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பால்ஸாக எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், மைதா மாவு நல்லா டஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரஷ்ஷால். அதுக்கு மேலே இந்த மாதிரி மைதா மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு ஷீட் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. ஸ்டெப் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு டைமில் 3 ஷீட் போடுங்க. நிறைய ஷீட் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ 3வது ஷீட் போடுறேன். போட்டுட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி மைதா மாவு டஸ்ட் பண்ணி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தவா வந்து வச்சுக்கலாம். 1 மினிட் ஒரு சைடு, இன்னொரு சைடு இன்னொரு மினிட் வச்சா போதும். நிறையெல்லாம் குக் பண்ண வேண்டாம், ரொட்டி மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இப்படி மேலே இந்த மாதிரி புஷ்ஷுன்ட்டு பூரி மாதிரி வருது பாருங்கள் மேலே. அவ்வளோதான். இது நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 3 ஷீட்டாக வந்து போட்டு நான் எடுத்துக்கினேன். இப்போ நான் ஷீட் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்காதீங்க. கொஞ்சமாக அந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய கையே தெரியுது பாருங்கள். நல்லா பொறுமையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹரி பண்ணாதீங்க, இல்லைன்னா கிழிஞ்சிரும். எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. கை எப்படி கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது கம்மு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, திக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட் எடுத்துட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, மட்டன் மசாலா, அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைடில் அந்த யூ மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அந்த மைதா மாவு நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மு மாதிரி ஒட்டுறதுக்காக தான் இது. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிட்ட பிறகு லெஃப்ட்லேருந்து இந்த மாதிரி, ரைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போது கரெக்டாக பிடிச்சி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸி. லிக்விட் டோ கூட ரெடி பண்ணுவாங்க. அது வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் இன்னொரு ஒன்றும் நான் உங்களுக்கு வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க எப்படி ரோல் பண்ணணுன்ட்டு. இது நீங்கள் வந்து உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஒரு 1 வீக்காக நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஷீட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.